ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். நேற்றைக்கு இந்த 25ஆம் பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரங்கிற வரிகளில் ஒளித்துங்கிற பதத்தை ஒளிவிட்டு பிரகாசித்து ஒளிர்ந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம அனுபவித்தோம். இன்றைக்கும் அதே பதத்தை ஒளித்து ஒளித்து வளர்க்கிறார்கள் கோகுலவாசிகள்ங்கிற கோணத்தில் அனுபவிக்கலாம். தேவகிக்கு மகனாக பிறந்தான் கண்ணபிரான். அவளுக்கு அவதார ரசத்தை கொடுத்தானாம். யசோதை கிட்ட வந்து வளர்றான். அதனால யசோதைக்கு லீலா ரசத்தை கொடுக்கறான்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள் நம் பூர்வர்கள். ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு கோகுலத்தில் யசோதை கிட்ட வளர்றான் கண்ணன். யசோதைய ரொம்ப கொண்டாடணும் அப்படின்னு சொல்றா நம்ம ஆண்டாள். ஏன் அப்படின்னா, ஒரு சாஸ்திரம் சொல்வா, புதுசா கோவில் கட்டுறவாளை காட்டிலும் ஏற்கனவே இருக்கிற கோவிலை நன்னா காப்பாற்றி புனருத்தாரணம் பண்ணி நற்பணிகளை யார் பண்ணுறாளோ அவளுக்குத்தான் புண்ணியம் அதிகம் அப்படின்னு சொல்வாள். அது மாதிரி தேவகி கிருஷ்ணனை ஈன்றெடுத்தாள். ஆனால் யசோதை கண்ணனை நன்கு பராமரிச்சா, பாதுகாத்தா. அப்படி பாதுகாப்பாக வளர்த்து கொடுக்குறார். அதனாலேயே யசோதைக்குத்தான் ஏற்றம் அதிகம்னு வியாக்கியானம் பண்ணுவாள். யசோதைக்கும் கண்ணன் மகன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா சொன்ன பேச்சை கேட்டதோட மட்டும் இல்லாமல் அவள் உரலோடு கட்டி போட்டாள். வெண்ணை திருடினியா, மண்ணை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு கேட்டு அடிச்சாள். அவ்வளவையும் வாங்கிட்டு யசோதைக்கு அடங்கி நடந்தான் கண்ணன். அதனால யசோதைக்கும் கண்ணன் மகன்தான். அதனால்தான் ஆண்டாள் ஒருத்தி மகனாயின்னு இவளுக்கும் அதே பதத்தை போட்டிருக்கா. அடுத்த பதம் ஒளித்து வளர அப்படிங்கிற பதம். கம்சனுக்கு தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு வளர்க்கிறார்களாம் இவர்கள். எவ்வளவு தூரம் ஒளிச்சு மறைச்சு வளர்த்தா அப்படின்னா, கிருஷ்ணன் பிறந்து 1 வருஷம் ஆயிடுத்து. நந்தகோபர் அவனுக்கு இன்னும் பேரையே வைக்கல. இதுக்கு 2 ரீசன் சொல்லுவா. ஒரு ரீசன், ஆயர்கள் என்னைக்குமே லேட்டாக தான் பேர் வைப்பாளாம். நாமெல்லாம் புண்ணியாஜனம்னு சொல்லி அன்னைக்கு பேர் வைப்போம் 11ஆவது நாள். அவள்லாம் ரொம்ப லேட்டாக தான் பேர் வைப்பாளாம். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், இவன் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறா அமுதன். என்னைக்கு பார்த்தாலும் புதுசாக பிறந்த குழந்தை மாதிரியே இருப்பானா. அதனால அவளுக்கு இவனுக்கு வயசாயிடுதே அப்படின்னு தோணவே இல்லையாம். அதனால பேர் வைக்கலையாம். 1 வருஷம் கழித்து கர்காச்சாரியாரை போய் பார்க்குறார் நந்தகோபர், இவனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு. வசுதேவருடைய வீட்டுக்கும் இந்த கர்காச்சாரியார் தான் புரோகிதர். அவர் சொன்னார், நானே உன்னை தேடி வரணும்னு இருந்தேன் நந்தகோபா, அவனுக்கு குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இவனுக்கு பேர் வைக்கிறது இருக்கட்டும், இவனுடைய அண்ணன் 1 வருஷம் முன்னாடியே பிறந்தவன், அவனுக்கு கூட இன்னும் நம்ம பேர் வைக்கலையே அப்படின்னார். சரி சுவாமி, அப்போ 2 பேருக்குமா சேர்த்து நீங்களே வந்து நாமகரணம் ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்துடுங்கோ அப்படின்னு சொன்னான் நந்தகோபன். சரி, நாளைக்கே நான் வரேன், அதை நடத்திடலாம் அப்படின்னார். நாளைக்கா? நான் இன்னும் ஒன்றும் ஏற்பாடெல்லாம் பண்ணலையே. பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும், ஊரில் இருக்கிறவாளெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னா நந்தகோபன். சரி பரவாயில்ல, நாளைக்கே தடபுடலாக எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒத்துண்டான். கடைசியில் தடபுடலாவா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுடா, நான் ஏற்கனவே வசுதேவன் வீட்டுக்கும் புரோகிதன். நாமகரணம் நான் பண்ண வந்தாலே கம்சனுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால
கப் சிப்புன்னு காதும் காதும் வச்ச மாதிரி மாட்டு கொட்டகையில் வச்சு பேர் வச்சுடுவோம். யாரையும் கூப்பிடாத, 2 குழந்தைகள் இருக்கணும், அவளோட தாய்மார்கள் இருக்கணும், நீ நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு விட்டார் கர்காச்சாரியார். சர்வேஸ்வரன் அவன் நாமாவை சொன்னாலே பிறப்புங்கிற பிணி அருந்து போயிடும் நமக்கெல்லாம். அப்பேற்பட்டவனுக்கு ஒருத்தருக்கும் தெரியாம மாட்டு கொட்டகையில நாமகரணம் பண்றார்களாம். அப்படி ஒழித்து வளர்க்கிறார்கள் அப்படிங்கிறார். 2 தொட்டில் போட்டிருக்கா, குழந்தைகள் படுத்துன்னு இருக்கு. 2 பேரையும் வந்து கர்காச்சாரியார் பார்த்தார். பார்த்துட்டு பேர் வைக்க போறார். அயம் ஹீரோஹினி புத்திரக ரமயன் சுகுர்தோ குணைஹி ஆக்யாஸ்யதே ராமயிதி பலாதிக்யாத் பலம் விதுஹு. முதல் குழந்தைய பார்த்தார். அந்த குழந்தைக்கு ராமன்னு பேர் வச்ச. ஆனந்தத்தை கொடுப்பவன் அர்த்தம், மனத்துக்கு இனியவன் அர்த்தம். ஆனா இவன் நல்ல பலசாலியா இருப்பான், அதனால அவனுக்கு பலராமன் அப்படின்னு பேர் வச்ச. 2வது குழந்தைய பார்க்கிறார். பகூனி சன்னி நாமானி ரூபானி ச சுதஸ்யதே குணகர்மாணு ரூபாணி தான்யகம் வேதனோ ஜனாகாம். சொல்ற நந்தகோபா, இந்த சின்ன அம்பிய சாமானியன்னு நீ நினைக்காதடா. கண்ணை உருட்டி உருட்டி எப்படி பார்க்குறான் பாரு. இந்த தாத்தா எனக்கு என்ன பேர் வைக்க போறார் அப்படின்னு இவன் என்னையே பார்க்குறான்டா. ஏன்னா எல்லா பேரும் இவனோட பேர் தான்டா. உலகத்தையே இவன் ஆட்டி வைக்க போறான். இவன் மகிமை எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. பேர் வைக்க வந்த என்னையே அளக்கிறான் பாரு அப்படின்னார் கர்காச்சாரியார் நந்தகோபன்ட்ட. பகூனி சன்னி நாமானி, இவனுக்கு அனந்தமான நாமங்கள், கணக்கற்ற நாமங்கள், அனந்தமான ரூபங்கள் இவனுக்கு அப்படின்னு புகழறார். நந்தகோபனுக்கு ஒண்ணுமே புரியல. சுவாமி, இவனுக்கு என்ன நாமம் அதை சொல்லுங்கோளே அப்படின்னு அவன் பொறுமை இழந்து கேட்டான். விஸ்வம் விஷ்ணு வஷட்காரக பூதபவ்யபவத் பிரபு அப்படின்னார். சரி, குழந்தையோட க்ஷேமத்துக்காக சகசரநாமம் சொல்றார் போல இருக்கு, பாராயணம் பண்றார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு எல்லாரும் உட்காண்டிருந்தா. அப்புறமா சொன்னவர், இத்தனையும் சகசரநாமமும் உன்னோட பிள்ளையோட திருநாமம் அப்படின்னார். சுவாமி, ஒன்னாவது அழகா இல்லையே சுவாமி. பூதம், பவத் பிரபு, விஸ்வம், விஷ்ணு இப்படிலாம் கூப்பிட முடியுமா சுவாமி குழந்தைய? நல்ல அழகா பேர் இல்லையே, அழகான பேரை வைங்கோளேன், திருநாமத்தை வைங்கோளேன் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் கருப்பா இருக்கான் பத்தியா. சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ணா அப்படின்னா கருப்புன்னு அர்த்தம். அதனால இவனுக்கு நான் கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னார். கிருஷ்ணன்னு கூப்பிடலாம், கண்ணன்னு கூப்பிடலாம், ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னார். அதுக்கப்புறம் வசுதேவரோட பிள்ளைன்னு இவருக்கு தெரியும், மனசுல நினைச்சுட்டார், ஆனா சொல்லலை. அதனால வாசுதேவன் அப்படின்னு பேர் வச்சார். கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் ஆக்கர்ஷிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அது ஒன்னே யசோதை சொல்றா, நான் கண்ணன்னு தான் இவனை கூப்பிடுவேன், என்னோட கண்ணன் இவன் அப்படின்னு அவ சொன்னா. கண்ணன் கிருஷ்ணன் எல்லாமே ஒண்ணுதாமா அப்படின்னார் கர்காச்சாரியார். சர்வேஸ்வரனுக்கு பேர் வைக்கிறத ஒளிச்சு மறைச்சு பண்ணாங்கிறது பாகவதமே சொல்றது. அப்போ ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர எந்த அளவுக்கு ஒளிச்சு ஒளிச்சு அவனுக்கு பேர் வச்சிருக்கா பாருங்க. தன்னையும் ஒளித்து கொண்டு தன் பெருமைகளையும் ஒளித்து கொண்டு கோகுலத்துல வளர்றான் கிருஷ்ணனும் பலராமர்களும். அடுத்த வாரம்
யசோதையையும் ஏன் ஒருத்தி அப்படின்னு சொல்ற ஆண்டாள், அதை நாம் அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.